ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நீலவேணி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆல்ரெடி இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த ஊராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விருதுநகரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கலைனா கூட போதுங்க, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம், அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களுடைய கணவர் லாரி டிரைவருங்க. ஸோ அவர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு துணையாக யாருமே இல்லைங்க. அதாவது இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். இவங்களுடைய அப்பாவும் இவங்களுடைய அண்ணாவோடையே இருந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு ஒரு 2 வீடு மட்டும்தாங்க இவங்களுக்கு வந்தது. அதில் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுட்டு அதை வச்சு தான் இவங்க பழக்கம் நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கல்யாணி, வயது 38 வயதாகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு டெய்லரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க நிறைய பேருக்கு துணி தைச்சி தரதாகவும் அது இல்லாமல் ஆரியா ஒர்க்லாம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 20,000க்கு பக்கமாக சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய மகவனின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணும் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோடையே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனக்குன்னு இப்போ ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமாக இருக்கணும். படிக்கலைனா கூட ஓகே தாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. ஸோ அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே தான். இல்லை எல்லாத்தையும் விற்றெடுத்துட்டு அவரோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் பேரை சொல்லி யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணான்னு கேட்டுக்கிறேங்க. தேங்க்யூ.